கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோன்னு கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மயில்வாகனம் என்ன பண்றாங்க அப்படின்னா கார்த்திக் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் சாமுண்டீஸ்வரி சூரியகலா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த கார்த்தி தான் ஆள்மாறாட்டம் பண்ணி ரேவதியோட ஆஃபீஸில் எம்டியா இருக்கான். இப்படியே விட்டா ரேவதியோட மனசை மாற்றி அவன் எப்படியோ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சேர்ந்து வாழ்ந்துருவான். அதை நடக்கக்கூடாது. அந்த ராஜா சேதுபதி வீட்டில் அந்த பேரை வரவே கூடாது. அவங்க தான் உறவே வேணாம்னு சொல்லிட்டு நான் தள்ளி இருக்கிறேன். அப்போ கூட என்னை எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஒரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளோட சூரியகலா ஷாக் ஆகி, அப்படியா உண்மையாவா சொல்கிறீங்க? நான் தான் 2-3 வாட்டி போய் செக் பண்ணி பார்த்தனே, அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அவனை பற்றி தெரியாது. என்னையே அவன் ஏமாற்றி இந்த மாதிரி வீட்டிலே டிரைவராக வேலை பார்த்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால், எப்போன்னு கேட்கும் போது நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கூட ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சூரியகலா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சூரியகலா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? அத்தை நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் உடனே இந்த முடிவு எடுத்தால் ரேவதி என்ன நினைப்பா? அதுவும் இல்லாமல் நம்ம 6 மாதம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோமே, இப்போ உடனே இந்த முடிவு எடுத்தால் ரேவதி கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லும்போது, ரேவதியை நான் பார்த்துக்கிறேன். ரேவதி நான் சொன்னால் அவள் கேட்பா. நான் சொல்கிறத அவள் தட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேவதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ராஜா சேதுபதியும் அதுக்கப்புறம் மயில்வாகனும், அத்தை என்ன அத்தை திடீர்னு இப்போ நைட்டு நேரத்தில் விஷயம் சொல்ல போறேன்னு சொல்றீங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாப்பிள்ள அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரேவதி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அத்தை ஆல்ரெடி முடிவு பண்ணது தானே, அது என்ன முக்கியமான விஷயம்? கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான், ஆனால் நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண போகிறேன்னு சொன்னதும் எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடும். என்ன இது திடீர்னு அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்லுவாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி சொல்கிற? திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாணம்னா அவ்வளோ உனக்கு ஈஸியாக போச்சா? திடீர்னு எப்படி பண்ணி வைப்ப? அதுவும் நாளைக்கே அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ரிஜிஸ்டர், இந்த ஊர் ரிஜிஸ்டர் நான் சொன்னால் உடனே அவர் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருவாரு. நாளைக்கே மருதுக்கோ ரேவதிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க போகிற அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் ஒத்துக்காத சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அவங்கள பற்றி எல்லாரை பற்றியும் தெரியும். அந்த எம்டி அந்த கார்த்தி தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் நாடகம் ஆடிருக்கீங்க. சாப்பிட வந்தது அந்த கார்த்தி தான் சொல்லிட்டு வாயை திறந்து யாருன்னா சொன்னீங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி நடிச்சிட்டிங்கல்ல. எனக்கு தெரியாது, நான் தான் அவங்க உறவே வேணான்னு சொல்கிறேனே, அதுக்கு அப்புறம் எதுக்காக ரேவதியும் அவனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. இங்கே பாருங்கள் நான் சொன்னது தான் இங்கே நடக்க போகுது. நாளைக்கு மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம். நான் போய் ரேவதி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி, ரேவதி ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. உடனே நம்ம மயில்வாகனம் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஃபோன் எடுத்து கார்த்திக் ஃபோன் பண்ணுவார். என்னங்க இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, எதனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா தலை போகிற பிரச்சனைப்பா, இப்போ என்ன பண்ணி ரேவதியை காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி அத்தை நீ தான் ஆஃபீஸ் எம்டியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்திக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். அப்புறம் என்னங்க சொல்கிறீங்க, நான் தான் ஆள்மாறாட்டம் பண்ணி எப்படியோ அத்தையை சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் அது விளக்கமாக எப்படின்னு சொல்லலை. ஒருவேளை நீ திருப்பி ஏதாவது வந்தது போகிறது ஏதாவது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அதனால் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேவதிக்கும் மருதுக்கும் நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண போகிறதா சொல்லிடுவாங்க. அப்போ நீ எப்படியாவது தடுத்துருப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார்.